Hi friends, இன்னைக்கு என்கிட்ட Toshiba இருந்து Satellite Pro அப்படின்ற ஒரு லேப்டாப் இருக்கு. இந்த ஒரு லேப்டாப் நான் ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ், ஆடியோ ப்ராப்ளம், அப்புறம் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணும்போது ஹிஞ்ச் அப்படியே வெளில வந்துடுது. சார்ஜரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் லேப்டாப் ஆன் பண்ணும்போது ஆனே ஆகலை. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்கள் லேப்டாப்லேயும் இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த லேப்டாப் தான் சரி பண்ண போகிறோம். இது நம்ம சேனலோட புது செக்மெண்ட் DIY மேக்கர். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த கீபோர்ட் லைட்டாக மேலே பல்ஜாகி வரும். இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவும் லேப்டாப்போடைய பேஸும் வந்து ஒரு ஹிஞ்சில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஹிஞ்சி இப்போ அதோட பிளேஸில் இல்லாததுனால அது மேலே இருக்க அந்த லேப்டாப்போட பேஸை போய் மேலே அப்லிஃப்ட் பண்ணுது. ஸோ இந்த அப்லிஃப்ட் பண்ணுற இதுதான் மேஜரான ப்ராப்ளமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை தான் சரி பண்ண போகிறோம். கேஸ் இப்போ நம்ம லேப்டாப்பில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் அன்ஸ்க்ரூ பண்ண போகிறோம். அதை நான் உங்களுக்கு டைம் லேப்ஸில் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஹார்ட் டிஸ்க் போடுற இடம். அப்புறம் இங்கே இதுதான் ரேம் போடுற இடம். இதில் 2GB ரேம் இருக்குது. டோட்டலாக 4GB ரேம். லேப்டாப்போடைய ஃப்ரண்ட் பேன்லேயும் பேக் பேன்லேயும் மதர் போர்ட்லேருந்து டிட்டாச் பண்ணுறதுக்கு சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூஸை இப்போ நான் அன்ஸ்க்ரூ பண்ணுறேன். கைஸ் இந்த செப்பரேட் பண்ணுற ப்ராசஸில் மேஜராக நான் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டுடைய உள்ளே இருக்க ஒயரும் ப்ளஸ் டச் பேடோட ஒயரும் மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த பேரல் ஜாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதை ரிமூவ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள், இல்லைனா கீபோர்டோட ஒயரும் டச் பேடோட ஒயரும் ஒர்க் ஆகாது. கைஸ் ஃபைனலாக இப்போ நம்ம கீபோர்டை வந்து மதர் போர்ட்லேருந்து ஃபுல்லாக டிட்டாச் பண்ணிட்டோம். கைஸ் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் கம்ப்யூட்டர் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரியலாக தெரியல. அட பாவி! அதுவும் இல்லாமல் டைம் வேறு 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் டே. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மதர் போர்டில் இருக்க கேபிள்ஸ்லாம் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ் இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த ஹிஞ்சு வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வெளில எடுக்கும்போது லேப்டாப்க்கு உள்ளே போகிற சார்ஜர் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேபிளுமே வந்து ஹிஞ்சு போகிற இடத்துல தான் வருது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஹிஞ்சை மூடுறதுனால இப்போ அங்கே இருக்கிற லேப்டாப்புக்கு போகிற பவர் கேபிளில் நெகட்டிவ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதனால் அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டியே இல்லை. ஸோ இதனால் லேப்டாப் நம்மளுக்கு ஆன் ஆகலை. ஸோ கைஸ் இப்போ நமக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரல் ஜாக் கேபிளோட நெகட்டிவ் டெர்மினல் தான் டேமேஜ் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் டெர்மினலில் ரெண்டு பக்கமும் நமக்கு ஸ்லீவ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி சால்டர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ சால்டர் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல்ஸ்லேயுமே நான் வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி சால்டர் அப்ளை பண்ண போகிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சால்டரிங் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 டெர்மினல்ஸ்லேயும் சால்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டெர்மினல்ஸுமே சால்டர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இன்னும் நல்லா எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். கைஸ் இப்போ நம்ம அந்த ட்விஸ்ட் பண்ண இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் சால்டர் பண்ணதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலாக இப்போ ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து சால்டரிங்கை வச்சு அந்த 2 டெர்மினல்ஸுமே சால்டர் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ் கொஞ்சம் நல்லா சால்டர் பண்ணிக்கோங்க, பிகாஸ் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 amps கிட்ட ட்ரைவ் பண்ணுது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சால்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயினான ஸ்டெப் அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் தான். ஸோ இப்போ நான் அதுக்கு வந்து என் க்ளூ கன் வச்சு ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் பேரல் ஜாக் கேபிளை ஃபுல்லாகவே வந்து அதோட பொசிஷனில் வச்சு க்ளூ பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ அந்த பவர் சாக்கெட்டில் இருந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மேலே இருக்க கீபோர்டையும் டச் பேடையும் உள்ளே இருக்க ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மூடிடலாம். கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த டச் பேடோடைய சர்க்யூட் போர்டு. அதில் இருக்க ஒயர் கேபிளை வந்து நம்ம மதர் போர்டோட கனெக்ட் பண்ண போகிறோம்.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் கீபோர்டுடைய கேபிள். ஸோ இப்போ நம்ம அதை வந்து மதர் போர்டில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம். மீதி 2 கேபிள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ கேபிள். ஸோ அதை மதர் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இருக்கிற எல்லா நட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸையும் டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக இருக்க நட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸை வந்து டைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரேமுடைய பிளேட்டை வந்து மூடிடுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்க்ரூஸ் டைட் பண்ண தான் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேஜரான ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணது ஹிஞ்சு தான். ஸோ இப்போ அந்த ஹிஞ்சு இடத்துல மட்டும் நமக்கு இதுக்கு முன்னாடி வாஷர் இல்லை. ஸோ இப்போ அந்த வாஷர் நானே வந்து எங்கிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது, அது நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நட்டு கூட இல்லை. ஸோ அந்த நட்டையும் வாஷரையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு இப்போ அந்த ஹிஞ்சு வெளில வர்றது ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக நட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸை ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு பேட்டரி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக லேப்டாப்பை சரி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ ஃபைனலாக நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. பிஃபோர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஹிஞ்ச் அப்படியே வெளில வந்துடும். ஸோ இப்போ நமக்கு பல்ஜிங் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த நட்ஸ் அண்ட் வாஷர்ஸ் வந்து ஒழுங்காக அதுக்கு இல்லை. ஸோ இப்போ அதுக்கு டைட் பண்ணோடனே நமக்கு ஃபர்மாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும்போது சரி, க்ளோஸ் பண்ணும்போது சரி, எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லேப்டாப்புக்கு சார்ஜர் வச்சு பவர் பண்ண போகிறேன். ஸோ இதில் பேட்ரி ஒர்க் ஆகாதனால நான் சார்ஜர் வச்சு பவர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜரை கனெக்ட் பண்ணியாச்சு 230 வோல்ட்டில். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் லைட் எரியுது. ஸோ அப்படின்னா நமக்கு லேப்டாப்பில் பவர் வருது. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் லேப்டாப் ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு. கைஸ் நம்ம லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சின்ன சின்ன கேமிங் பெஞ்ச் மார்க் பண்ணி பார்க்கலாம். கைஸ் லேப்டாப்லேருந்து வர எல்லா எரர்ஸையும் தாண்டி இப்போ நம்ம வந்து GTA கேமை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ ஃபைனலாக கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு சின்ன கேம் பிளேயாக பாருங்கள். கைஸ் இந்த கம்ப்யூட்டரில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா எரர் தான் ஃபுல்லாகவே அடிக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் இந்த கேமை நான் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.